السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு நாளை எப்படி நாம் சரியாக பயன்படுத்தலாம், அதற்குரிய ஷார்ட்கட் என்ன, குறுகிய வழி என்ன? ஒரு நாளை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றால், முழு நாளும் சிறப்பானதாக அமைய வேண்டும் என்றால் அதற்குரிய ஷார்ட்கட், குறுகிய வழி, அந்த நாளின் ஆரம்பத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். உலமாக்கள் சொல்கின்றார்கள், நஹாருக மித்லு ஜமலிக், நாளின் ஆரம்பம் ஒட்டகத்தை போன்று. இன் அம்சக்த அவ்வல அம்சக்த ஆஹிரா, ஒட்டகத்தை ஆரம்பத்தில் கட்டி வைக்கவில்லை என்றிருந்தால் கடைசியில் போனால் குடிக்க முடியாது. இதே போன்று ஆரம்ப நாளை சரியாக பயன்படுத்தாவிட்டால் அந்த நாளின் கடைசியை, நடுப்பகுதியை சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ள முடியாது என்பதை உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்னுல் கையிம் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், ஒரு நாள் வாலிபத்தை போன்று, ஒரு நாளின் ஆரம்பம் வாலிபத்தை போன்று. நாளின் ஆரம்பத்தை சரியாக பயன்படுத்தினால் அந்த நாள் முழுக்க மிகச் சிறப்பாக அமையும். ஒருவர் வாலிபத்தை எப்படி அமைத்துக் கொள்கின்றாரோ அதே போன்றே வயோதிபத்தை அவர் அடைவார். அந்த நிலைமையிலேயே வயோதிபத்தை அடைவார். இதே போன்று நாளின் ஆரம்பத்தை சரியாக பயன்படுத்தினால் அந்த நாள் முழுக்க மிகச் சிறப்பாக அமையும். ஒரு நாளின் ஆரம்பம் மிகச் சிறப்பாக அமைவதற்கு அல்லாஹ் தந்த மிக பெரும் ஒரு அருமையான ஒரு கடமை ஃபஜ்ருடைய தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், மன் ஸல்ல ஸுப்ஹ் فهو في ذمة الله في جماعة فهو في ذمة الله. சுபஹ் தொழுகையை ஜமாஅத்துடன் யார் தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கின்றார். சுபஹ் தொழுகையை யார் ஜமாஅத்துடன் தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவருக்கு இருக்கின்றது. ஃபலா யக்துபன்னகுமுல்லாஹு பிஷைஇன் மின் திம்மதி, அல்லாஹ் ஒரு விஷயத்தை பொருட்படுத்தி விட்டால் அதில் ஏதாவது பாதிப்பு நடக்கும் என்றால் அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க வைக்காதீர்கள். இப்படி என்றால் உலமாக்கள் ரெண்டு கருத்தை எழுதுகின்றார்கள். முதலாவது, ஃபஜ்ர் தொழுதவருக்கு நீங்கள் ஏதாவது அநியாயம் செய்தால் பயந்து கொள்ளுங்கள், அவருடன் அல்லாஹ் இருக்கின்றார். அநியாயம் செய்பவர்களை, அவருக்கு ஏதாவது தவறளிப்பவர்களை அல்லாஹ் பிடிப்பார். இரண்டாவது, ஃபஜ்ர் தொழுகையை ஜமாஅத்துடன் தொழாமல் அதை தவற செய்து விட்டால் அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய பொறுப்பே கிடையாது. உங்களுக்கு ஃபஜ்ர் தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுவதை நாம் விட்டுவிட்டால் அல்லாஹ்வுடைய பொறுப்பே நமக்கு கிடையாது, எந்த பரக்கத்தையும் இந்த நாளில் எதிர்பார்க்க முடியாது என்று உலமாக்கள் முஹத்திஸூன்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லி காட்டுகின்றனர். அதனால்தான் பயணத்தில் இருந்தால் கூட ஃபஜ்ர் தொழுகையை ஷார்ட்டாக தொழ முடியாது, 2 ரக்காத் தொழ வேண்டும். பயணத்தில் இருந்தாலும் கூட ஃபஜ்ர் தொழுகையை நாம் ஜமாஅத்துடன் தொழ வேண்டும். அந்த பழக்கத்தை உண்டாக்கினால் அந்த நாள் முழுக்க அது பரக்கத்தானதாக அமையும். ஒரு மனிதரிடத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஃபஜ்ர் தொழாத ஒரு மனிதன், சூரியன் உதிக்கும் வரைக்கும் ஃபஜ்ர் தொழாத ஒரு மனிதனை பற்றி சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய காதிலே ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஷைத்தான் சிறுநீர் கழிக்கின்றான் என்றால் என்ன கருத்து? ஷைத்தான் இவரை இலகுவாக தன் வழிக்கு பயன்படுத்துவான், அந்த நாள் முழுக்க அவர் மோசமான செயலில் ஈடுபடுவார். இரண்டாவது உலமாக்கள் சொல்கின்றார்கள், ஷைத்தானும் சாப்பிடுவான், குடிப்பான், அவனுக்கு வெளித்தேவை இருக்கின்றது. வெளித்தேவையை பயன்படுத்தும் வஷ்ரூமாக இந்த மனிதனுடைய காதைத்தான் பயன்படுத்துவான். 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அந்த ஹதீஸிலே. முதலாவது சிறுநீர், அந்த மனிதனுடைய காது. ஏன் சிறுநீரை யூரின் சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், ஒரு மனிதன் அடுத்த 2வது பகுதி மலத்துக்கு செல்வதை விட அந்த மனிதன் யூரின் கூடாக அது வேகமாக செல்வது மிக இலகுவானது. ஏன் காது சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், காதின் ஊடாக அனைத்து உறுப்புகளுக்கும் போவது இலகுவானது. இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஜ்ர் தொழுகையை தொழாமல் சூரியன் உதிக்கும் வரைக்கும் ஒரு மனிதர் தூங்கினால் அவரது காதிலே ஷைத்தான் சிறுநீர் கழிக்கின்றான். சில உலமாக்கள் சொல்கின்றார்கள், இது ஷைத்தானுடைய உண்மையான சிறுநீரை சுமந்து கொண்டு அவர் அந்த நாளை முழுக்க கழிக்கப் போகின்றார் என்று முஹத்திஸூன்கள், உலமாக்கள் இதற்கு விளக்கம் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, காலை நேரத்திலே ஃபஜ்ரை தொழுது விட்டோம், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அருமையான துஆக்கள் இருக்கின்றது.
அவைகள் எமக்கு மிக பெரும் பாதுகாப்பை தரக்கூடியது. செல்ஃப் ப்ரொடெக்ஷனை தரக்கூடிய துவாக்கள் இருக்கின்றது. மனிதர்கள் ஜின்களுடைய ஆபத்திலிருந்து, கண்ணுக்கு தெரியாத ஆபத்திலிருந்து பாதுகாப்பை தரக்கூடிய அருமையான துவாக்கள் காலையிலும் மாலையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த துவாவை ஓதினால் அது மிக பெரும் பலம். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இந்த திக்ருகளை செய்துவிட்டு சொல்வார்கள், ஹாதிஹி கதுவதி, இதுதான் எனது பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு. இதில் இருக்கக்கூடிய சக்தி எனக்கு உணவில் கூட கிடைக்க மாட்டாது. இதை ஒரு நாள் நான் விட்டுவிட்டால் எனது உடம்பிலே ஒரு சோர்வை, வீக்னஸை உணர்கின்றேன் என்று இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை விட்டும் அல்லாஹ் எம்மை நல்ல காரியத்துக்கு பாவிப்பதுதான் மிக பெரும் பாக்கியம். அதற்கு சொல்லப்படும் தௌஃபீக். தொழுகைக்கு பாவிப்பது, அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்களுக்கு பாவிப்பது, இதுக்கு பேர் தௌஃபீக். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தௌஃபீக்கை கொடுக்காமல் இருப்பதற்குரிய மிக பெரும் ஒரு அடையாளம் தான் ராவு முழுக்க எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் விழித்திருப்பார். அவருக்கு எந்த ஒரு தேவையும் இருக்க மாட்டாது. வீணான காரியத்திலே விழித்திருப்பார். இரண்டாவது, இரவை பாவத்திலே கழிப்பது. மூன்றாவது, அந்த மனிதனுக்கு ஃபஜ்ர் தொழுகை தவறி போவது, அவர் லேட்டாகி காலை நேரத்திலே எழுப்புவது. இப்படி ஒரு பழக்கம் உண்டாகிவிட்டால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தௌஃபீக்கை எடுத்து விட்டான் என்பதற்குரிய அடையாளம் என்று உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரு துஆ தான், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் எனது உம்மத்துக்கு காலை பொழுதிலே பரக்கத்தை செய்வாயாக, காலை நேரத்திலே பரக்கத்தை செய்வாயாக என்று காலை நேரத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கின்றார்கள். சஹர் என்ற ஒரு சஹாபி இருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் இருந்தது, காலையிலேயே படைகளை அனுப்புவார்கள். சஹர் என்ற சஹாபி மிக பெரும் ஒரு வியாபாரி. அவரது வியாபாரத்தை ஆரம்பிப்பது ஃபஜ்ரில் தான். எமது சகோதரர்கள் வியாபாரத்தை ஆரம்பிப்பது மாஷா அல்லாஹ் இரவு முழுக்க வியாபாரத்தில் இருந்துவிட்டு எமது சகோதரர்கள் வியாபாரத்தை ஆரம்பிப்பது 10 மணி 11 மணிக்கு தான். அந்த சஹாபி சஹர் என்ற சஹாபி நபியுடைய இந்த துஆவை கேட்டு ஃபஜ்ருடன் அவரது வியாபாரத்தை ஆரம்பிப்பார். சொல்லப்படுகின்றது, அவரது வியாபாரம் பரக்கத்தாகி மிக பெரும் ஒரு செல்வந்தராக மாறினார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே ஒரு நாளின் ஆரம்பம் ஃபஜ்ருடைய நேரம், அதை சிறப்பாக பயன்படுத்தினால் அந்த நாட்களுக்கு, அந்த நேரத்துக்கு பின்னால் வரக்கூடிய அனைத்தும் சிறப்பாக அமையும். அந்த நாளே பரக்கத்தாக அமைந்து நமது நாட்கள் சிறப்பாக மாறி நாம் உயர்ந்த ஒரு நிலைக்கு நாம் உயரலாம், அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை அடையலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாட்களை, நேரங்களை சரியாக பயன்படுத்திய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.